நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி நவமி 2 இருக்குது. அப்படி இருந்தால் கூட சில ராசிகளுக்கு நல்லது. அஷ்டமி நவமி மொத்தமாக யாருக்கும் நல்லா இருக்காது அப்படிங்கிறது தப்பு. சிலருக்கு நல்லா இருக்கும், யாருக்குங்கிறத சொல்கிறோம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. என்ன மாற்றம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். கில்லி கலகரிங்க, சூப்பர், வெற்றி, உயர்வு, நல்ல நாள், சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும், வெற்றி. அப்புறம் என்ன நல்லா இருக்குது. என்ன கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் சகசர பாகுவே போற்றி. சகசர பாகுன்னா 1000 கரமுடையவன். யார்? சூரியன். சகசர பாகுவே போற்றி, சந்திரனை போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசில். வெள்ளை துணி கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. திருஷ்டி குறையும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். செய்யுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வெத்து கெத்து, வீண் செலவு, அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும், காலையிலையும் சாயந்தரமும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டணும், காலையில் சூரியனுக்கு காட்டணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம் 3 நட்சத்திரத்துக்கும். 2 நாளும் சிறப்பாக இல்லை, உண்மையை சொல்லிடுறோம். நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை, ஞாயிறு. 2, தெற்கு, வெள்ளை, திங்கள். இந்த 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்போ சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உய்யக்கொண்டானே போற்றி, உத்தமர் கோயிலே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி அல்லது வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி புதுசோ பழசோ தானமாக கொடுங்க. கோதுமை அப்படியே பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க. இந்த 2 நாளும் செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும். அது உறுதி. ஆமாம், உறுதி. செய்யுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம். கலக்குறீங்க, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்குது. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான சந்தோஷம். உங்கள் வெற்றி உறுதி. திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், ஞாயிறு. 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை, சிவப்பு, திங்கள். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி. சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசில் வெய்யோன்கிற பகுதி புஸ்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு போட்டு தேடுங்க, படிங்க. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. செய்யுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. இந்த தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் இந்த 6 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எதிரி தொல்லை கொஞ்சம் இருக்குது, வியாதி தொல்லை கொஞ்சம் இருக்குது. கடன் ஒன்று கொடுத்தது அல்லது வாங்கினது, இந்த தொல்லை இருக்குது. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. சிறப்பான நாளாக இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கும்போது சில மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தசகனே போற்றி. மனசில் ஓடட்டும் அந்த மந்திரம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/2 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது படிங்க. வெண்முரசு அப்படின்னு போடுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கும் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும். அவ்வளோதான்.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பரிகாரம் முக்கியம். வெத்து கெத்து அலட்டல் வீண் வீம்பு எல்லாம் இருக்குது, நிதானம். ஆமாம், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடணும். ஜாக்கிரதை, நிதானம். அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை ஞாயிறு, 4 தெற்கு வெள்ளை திங்கள். இந்த 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்போ சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உய்யக்கொண்டானே போற்றி, உத்தமர் கோயிலே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி அல்லது வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி புதுசோ பழசோ தானமாக கொடுங்க. கோதுமை அப்படியே பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க. இந்த 2 நாளும் செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஆமாம், உறுதி. செய்யுங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர் பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிதானம் நிறைய இருக்குது, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது, கில்லி கலகரிங்க. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போடணும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை சந்திரனுக்கு தீபம் காட்டணும். மற்ற சில வழிபாடுகள் சொல்கிறோம் திருஷ்டிக்கு. சூப்பர் 2 நாளும். அனுகூலமான எண் 4 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 3 2 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி. சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசில் வெய்யோன்கிற பகுதி புஸ்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு போட்டு தேடுங்க, படிங்க. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. செய்யுங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பண வரவு, நல்ல செலவு, எதிரிகளும் உதவி செய்வாங்க. கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம், கில்லி. 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு, 1 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி. சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசில் வெய்யோன்கிற பகுதி புஸ்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு போட்டு தேடுங்க, படிங்க. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. செய்யுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்குது. அவசரப்பட்டு சிக்கிக்காதீங்க, நிதானமாக இருங்க. வழிபாடு முக்கியம். விசாகம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட 3 பேருமே திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஆமாம், வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை ஞாயிறு, 4 தெற்கு வெள்ளை திங்கள். இந்த 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்போ சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உய்யக்கொண்டானே போற்றி, உத்தமர் கோயிலே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி அல்லது வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி புதுசோ பழசோ தானமாக கொடுங்க. கோதுமை அப்படியே பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க. இந்த 2 நாளும் செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஆமாம், உறுதி. செய்யுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம், நிதானம் தேவையற்ற கோபம் அதிகமாக இருக்கிறது. பொறுமை ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இல்லை. அனுகூலமான எண்
2 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா என்னங்கிறத சொல்கிறோம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கும்போது சில மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தசகனே போற்றி. மனசில் ஓடட்டும் அந்த மந்திரம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அரை மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது படிங்க. வெண்முரசு அப்படின்னு போடுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கிக்கும் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும். அவ்வளோதான். மகர ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். இன்னைக்கு 6 மணி வரைக்கும் நாள் நல்லா இல்லை. சாயந்தரம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 6 மணிலேருந்து சூப்பர். வெற்றி, உயர்வு, கலக்கறிங்க, நல்லா இருக்கு. நாளைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. திங்கக்கிழமையும் சூப்பர். திங்கக்கிழமை உங்களுக்கு வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை சந்திரனுக்கு தீபம் காட்டணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டணும். திரும்பவும் சொல்கிறோம், 3 நட்சத்திரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடி வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஞாயிறு சாயந்தரம் 6 மணிலேருந்து திங்கக்கிழமை முழுக்க சூப்பர் சூப்பர் சூப்பர். அனுகூலமான எண் திங்கக்கிழமை 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசு சங்கடப்படும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருவே போற்றி, கதிரே போற்றி, கார்கோடகனே போற்றி. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. விநாயக பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் காட்டுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீங்க. உறுதி. தோல்வி தடுக்கப்படும். வெற்றி உண்டா? கிடையாது. தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, அதை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சதயம், அவிட்டம், பூரட்டாதி 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. முக்கிய முடிவு கூடாது, அசைவுணவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலையில் மட்டும் தான் செய்யணும். அதிலே வம்பு வழக்கு வரும். எப்படி தப்பிக்கிறது சொல்கிறோம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. கவனம் கவனம் கவனம். மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் சகஸ்ர பாகுவே போற்றி. சகஸ்ர பாகுன்னா 1000 கரமுடையவன். யாரு? சூரியன். சகஸ்ர பாகுவே போற்றி, சந்திரனை போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசில். வெள்ளை துணி கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. திருஷ்டி குறையும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். செய்யுங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, கலக்கல். உங்கள் பிறகுபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதம், வெற்றி. அப்புறம் என்ன? கலக்குங்க. சூரியன் வேற 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு சூப்பர். கில்லி கலகுறீங்க. தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், அரசியலில் வெற்றி அதிகமாகும். இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கு. சூப்பர். அனுகூலமான எண் 7 6 வடக்கு கிழக்கு தெற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி. சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசில் வெய்யோன்கிற பகுதி புஸ்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு போட்டு தேடுங்க, படிங்க. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. செய்யுங்க. நல்லது. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.